World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோடிகளில் பணம் கொடுக்கும் 32 to 33 மாயாஜால எண்களின் ரகசியங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: தொழில் வெற்றி தரும் எண்கள், வருமானம் மற்றும் லாபம் தரும் எண்கள், திடீர் அதிர்ஷ்டம் தரும் எண்கள், சகல பிரச்சனைகளை தீர்க்கும் எண்கள், 32 to 33 மொபைல் எண் சொல்லும் ரகசியங்கள், 32 to 33 பெயர் எண் கூட்டு எண் சொல்லும் ரகசியங்கள், 32 to 33 நிறுவன பெயர்கள் சொல்லும் ரகசியங்கள், 50க்கும் மேற்பட்ட வெற்றி பெற்ற சாதனையாளர்களின் உதாரண விளக்கங்கள். வகுப்பு ஆசிரியர் ராஜநிலை எண்கணித மற்றும் வாஸ்து ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள். மக்கள் தொடர்பு அலுவலர் PRO AUF சகாதேவ் எண்கணித மற்றும் வாஸ்து ஜோதிட மையம், சேலம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் 9344476783 மற்றும் 9952328832. எத்தனை கோடி தெரியுமா? இந்த ஒன் லைனை இந்த ஒரு வரியை உங்களால் எத்தனை கோடி ரூபாயாக மாற்ற முடியும்? யாரால் மாற்ற முடியுமா நம்மளால்? ஒரே வரி சார், இந்த ஒரு வரியை உங்களால் எத்தனை கோடியாக மாற்ற முடியும்? மாற்ற முடியுமா? யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ நம்ம ஏன் கோடீஸ்வரனா ஆவலன்னு தெரியுமா? இந்த ஒரு வரியை ஒருத்தன் 100 கோடி ஆக்கியிருக்கான். சொல்கிற கேளுங்க. 2010 ரத்த சரித்திரம்னு ஒரு படம். அந்த படத்தை ராம்கோபால் வர்மா இயக்கிட்டு இருக்காரு. ராம்கோபால் வர்மா சூர்யா தான் ஆக்டரு, நடிகர் சூர்யா கிட்ட இந்த வரியை சொல்கிறார். இதுதான் ஒரு வரி, இந்த வரியை வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னதும் சூர்யா, சார் சூப்பராக இருக்குது, நான் இதை முடிச்சிடறோம். இப்போ ரத்த சரித்திரம் 2010 முடிக்கிறாங்க. முடிச்சதான் அடுத்த படம் பேன் இண்டியா. ஏன்னா ராம்கோபால் வர்மா தெலுங்கு டைரக்டர், ஹிந்தியில் படம் எடுக்கிறவர். அதனால் நான் ஹிந்தி, தமிழ், சூர்யா தமிழ் நடிகர். அன்றைக்கி தமிழ் தெலுங்கு 3 லாங்குவேஜில் 2010 பேன் இண்டியாவில் இந்த படத்தை எடுக்கலாம் சார்னு முடிவு பண்ணிடுறாங்க. பூரி ஜெகநாத் அப்படின்னு ஒருத்தர், அந்த பூரி ஜெகநாத்துங்கிற இயக்குனர் ராம்கோபால் வர்மாவுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒருத்தர், அவரை கூப்பிட்டு சூர்யா கிட்ட ஒன் லைனை சொல்லிட்டேன், இதுதான் அந்த ஒன் லைன், படத்துக்கு பேர் பிஸ்னஸ் மேன், இந்த ஒன் லைனை கதையாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அந்த ஒன் லைனை எடுத்துக்கிட்டு அந்த பூரி ஜெகநாத்துங்கிறவர் எங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பேங்காக், பட்டாயா. எப்போவுமே அவர் அங்கே போய் தான் கதை எழுதுவார். அங்கே போய் ஒரே வாரத்தில் அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணிடுறாங்க. சூர்யாக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு படம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பண்ணலாமான்னு. அவர் சொல்லியிருக்காரு, ஏழாம் அறிவில் இருக்கேன், என்னால் இந்த படத்தை பண்ண முடியாதுன்னு. உடனே மகேஷ் பாபுக்கிட்ட போய் பூரி ஜெகநாத் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒன் லைன் இதுன்னு. அதை உடனே கேட்டு, சார் உடனே பண்ணலாம் சார். உடனே 74 நாளில் அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. அந்த படம் 45 கோடியில் வந்து அந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது நம்மளால் ஒரு லைனை நம்மளால் கோடி ஆக்க முடியல, ஆனால் ஒருத்தனால 100 கோடி ஆக்க முடியுது. அதுக்கு காரணம் அவன் ஒரு இயக்குனர். நான் 32ஆம் நம்பர் சொல்கிறேன், 33 மாயாஜால எண் 32ன்னு சொல்கிறேன்னா நீங்கள் அந்த ஒன் லைனை வச்சு நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். அந்த ஒன் லைனை பயன்படுத்துகிற விதம் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஒரே லைன். அந்த இதில் என்ன தலையெழுத்து வேலை செஞ்சுருக்குன்னு தெரியுமாம்மா? இங்கே தலையெழுத்துங்கிறது என்னன்னா, அந்த கதை எழுதுனது சூர்யாவுக்காக, அந்த சூர்யாங்கிறவன் நடிக்கலை பார்த்தீங்களா, இதுதான் தலையெழுத்து.
இதுதான் தலையெழுத்து. தலையெழுத்துங்கிறது என்ன பண்ணுன்னா அதுதான் இவனுக்கு இதுன்னு எழுதி வச்சிருக்கிறது. நீங்கள் என்ன தான் எழுதினாலும் அது எங்கே போய் முடியுது? பிஸ்னஸ் மேனுக்கு. அதுக்கு தான் சொன்னேன், இந்த ஆம்பூர் பிரியாணி எந்த எதுக்கு எந்த பிரியாணி கிடைக்கணும்னு இருக்கோ அது அதுக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி அவர் எங்கே பேங்காக்கில் போட்டு ரூம் போட்டு எழுதி என்ன பிரயோஜனம்? கடைசியில் இங்கே தான் முடிஞ்சிச்சு. அதை தான் உங்கள் கிட்ட கதையை சொல்லி, திரைக்கதையை சொல்லி, வசனத்தை சொல்லி நடிங்கன்னு சொன்னால், நான் நடிக்கிறத விட படம் தயாரிக்கிறத நானே தயாரிக்கணும். நானே நம்பர் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு நானே பணம் கட்டணும். எதுவும் பண்ண மாட்டீங்க. இந்த புக்கில் எஸ்எஸ் ராஜமௌலி இருக்கார். இப்போது எல்லாருக்கும் தீபாவளி கிஃப்ட் கொடுத்தார் பிரதமர் மோடி அவர்கள். கொடுத்தாரா? எல்லோரும் கிடச்சிச்சா? தினேஷ் ஐயா இப்போ கிஃப்ட் கொடுத்தாரு. தினேஷ் ஐயா அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி எல்லாத்துக்கும் தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருக்காரு. வந்துருச்சாங்க? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? வந்துடுச்சு. 22ஆம் தேதி ஞாபகம் இருக்கா? 22 எப்படி தேதி குறிச்சிருக்காங்க பாருங்கள். இந்தியாவுக்கே 22ஆம் தேதி தேதியை குறிக்கிறார் நரேந்திர மோடி. அப்போ அவருக்கு எப்படி பாருங்க, ஜிஎஸ்டி 2.0 சார். மோடி 2.0, ஜிஎஸ்டி 2.0. இதுக்கெல்லாம் இந்த 2.0க்கெல்லாம் வரத்துக்கு யார் காரணம் தெரியுமா? பாகுபலி 1, பாகுபலி 2 தான் காரணம். என்னைக்கு அது வந்துச்சோ அதுக்கப்புறம் எல்லாமே 1, 2 தான். எல்லாமே 2 தான். எவனும் படத்துக்கு எண்டு கார்டே போடுறது கிடையாது. எல்லாருமே 2வது பாகத்துக்கு போயிடுறாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் வயசு என்னம்மா? 56. எண்டு கார்டு போட வேண்டாம். பார்ட் 1, பார்ட் 2 அடுத்தது எழுதலாம். நல்ல கதை, திரைக்கதையை எடுத்து அடுத்தது எழுதி அந்த படத்தை ஹிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த ஒரு படம் நல்லா ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணுன்னா நல்ல கதை வேணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க சார், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் படம் ஓடலை, வீட்டில் போய் உட்காந்து தீபாவளி ஹோம்ஒர்க்கா நம்ம கதை என்னன்னு எழுதுங்க. உங்கள் கதை ஓடலை, இந்த கதை ஓடலை, படம் தோற்று விட்டது அப்படின்னா படத்துக்கான கதையை மாற்றுங்க. கதையை மாற்ற தெரியலன்னா வேறு ஒரு இயக்குனர்கிட்ட போய், சார் என் கதை இது, இந்த கதை ஓடலை, எல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன கதையில் நடிக்கட்டும்னு கதையை கேட்டுட்டு அவன் சொல்கிற கதையை ஒழுங்காக நடிங்க. ஓகே? அது மருமவ சரியில்லை, மாமியார் சரியில்லை, எதுவாக இருந்தாலும் அந்த கதைக்குள்ளே எல்லாத்தையும் கேரக்டர் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இந்த கேரக்டர் இதை பண்ணுச்சு, அதால் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கதையை மாற்றி நடிங்க. சரியாக போயிடும். இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த ப்ளூ சட்டை மாறன் ஒருத்தர் கதை சொல்லுவார், அந்த விமர்சனம் பண்ணுறாரு. ஆமாம், இப்போது ஓஜின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஓஜி அப்படின்னு சொல்லி நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. பவன் கல்யாண் அவரோட படம். ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாணுது. போய் பாருங்கள், படம்லாம் போய் பார்க்கணும். அந்த ப்ளூ சட்டை மாறன் ஓஜி பற்றி சொல்லிட்டாரு. சரி, நான் என்ன தான் சொல்லியிருக்காருன்னு கேட்கலான்னு நானும் பார்த்தேன். ஏன்னா தெலுங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சோ, நான் எல்லா படமும் பார்ப்பேன். ரிவ்யூ கேட்குறேன். ஆரம்பிக்கிறார், அரைச்ச மாவியே. எத்தனை காலமாக தமிழ் சினிமா, எல்லா உலக சினிமாவில் இருக்கிற அதே பழைய கதையை தான் கொண்டு வந்து அரைச்சிருக்கான். முடிஞ்சுதா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதே பழைய கதை தான். ஆனால் இவன் அரைச்ச விதம் இது வரைக்கும் எவனுமே அரைச்சதில்லை. இவன் அரைச்சதை நானும் இங்கே திட்டலாம், அங்கே திட்டலாம், கடைசியில் டைட்டில் கார்டு போட்டதுக்கு அப்புறமாவது திட்டலாம், ஏதாவது சங்கி வேலை பார்த்துருப்பான் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அந்த பவன் கல்யாண் இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரோ அதை செஞ்சிருக்கான் அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஆள், எந்த சங்கி வேலையும் பார்க்காம இயக்குனர் வேலையை பார்த்துருக்காருன்னு அவன் சொல்கிறாரு அந்த ப்ளூ சட்டை. அப்போ நீங்கள் ஒழுங்காக இயக்குனர் வேலையை பாருங்கள். ஏன் மேடம், இத்தனை பேருக்கு வல்லரசு தினேஷ் ராஜா மாதிரி யார் கிடச்சிருக்கா? போய் அவர்கிட்ட கேட்டு பார்த்து வேலையை பாருங்கள் மேடம். அவரை விட ஒரு சிறந்த இயக்குனர் இருக்காரா? கதையை மாற்றிக்கலாம், சொல்லுங்கள்.
ம் கரெக்ட். அதனால் நம்ம கதை மாதிரியே ஏற்கனவே இன்னொரு கதை ஓடி இருந்தாலும் அந்த கதையை நல்ல கதையாக எடுக்கிற திறமைசாலி இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுதான் அந்த பாக்கியராஜ் அண்டு பாரதி ராஜா கதையை சொன்னார். இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வருவோம் சார். எல்லாமே மாறுது, காலங்கள் மாறுது, எல்லாமே வேகமாக நடைபெறுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருத்தம்னு எடுத்தால் 10க்கு எத்தனை பொருத்தம், அப்படியே நம்மளை அப்படியே ஃபெட்டப் பண்ணிடுறாங்க. லக்னத்தை பார்த்து, ராசியை பார்த்து, 5ஆம் பாவத்தை பார்த்து, 7ஆம் பாவத்தை பார்த்து, 12 பார்த்து, செவ்வாயை பார்த்து, சுக்கிரனை பார்த்து, குருவை பார்த்து, எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டு நம்ம இது பொருந்துதுங்கன்னு சொன்னால் கூலாக அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு 10க்கு எத்தனை கண்ணு இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் எத்தனை 32 33 போட்டு நம்ம மாற்ற முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. உங்களெல்லாம் திருத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் இந்த 10 பொருத்த மேட்டரெல்லாம் தயவு செய்து சொல்கிறேன். அந்த 10 பொருத்தத்தில் அதிகமாக குழந்தை சந்தான விஷயத்துக்கு இருக்குது. இன்றைக்கி குழந்தை பிறக்கிறதுங்கிறது 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா, 10 லட்சம் கரெக்டாக செலவு பண்ணிங்கன்னா ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரே பிரசவத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? 20 லட்சம் செலவு பண்ணிங்கன்னா, நான் சும்மா தோராயமாக சொல்கிறேன், ஒரு ஆண் குழந்தை அல்லது ஒரு பெண் குழந்தைய உங்களோட மனைவியின் வயிற்றிலாம் பக்கத்து வீடுன்னு இல்லை, பக்கத்து வேறு ஒரு மனைவி, ஒரு மாற்றான் தாய் வயிற்றிலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம், வாடகை தாய். மொத்தத்தில் இன்றைக்கி இந்த குழந்தை பிறக்கிறதுங்கிறதுக்கு 10 பொருத்தம் தேவையே இல்லை, எப்படினாலும் பிறந்துடும். சரியா? அது உங்களுக்கு புரியுதா? அதனால் இந்த பொருத்தம் பார்க்குறதில்ல தயவுசெய்து அந்த 10 பொருத்தத்துக்கெல்லாம் போகாதீங்க. அதே மாதிரி ஒரு சந்தோஷமாக கணவன் மனைவியாக நான் கட்டிட்டேன், நான் இவனை கட்டிட்டேன், இவனை என்னை கட்டி வச்சிட்டாங்க, இவனை என் தலையில் கட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள்லாம் 56 வயது நீங்கள்லாம் உட்காந்துருந்தீங்க. இன்றைக்கி 26லேருந்து 36 46 எதுவுமே அதுக்கெல்லாம் தயாராக இல்லை. அதனால் அதுக்கெல்லாம் அந்த பொருத்தமே தேவையில்லை. தயவுசெய்து இந்த பெற்றோர், முக்கியமாக நான் சொல்கிறது பையனை பெற்றவங்களுக்கு தான், பொண்ணை பெற்றவங்களை நான் கவலைப்படவே விரும்பலை. பையனை பெற்றவன் தயவுசெய்து பொருத்தம் பார்க்க வராத. பொண்ணு வீட்டுக்காரன் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டா உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு தாலி கட்ட போயிடு. நான் என்ன சொல்லுவேன் குறிப்பானா, சனிக்கிழமையில் போய் பொண்ணு பாருங்கள் சார்னுவேன். எனக்கு அது ஒரு பழக்கம். இவங்க உடனே கேட்குறது, சனிக்கிழமைன்னு சொன்னால் பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான் சார். எப்படி? நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். சனிக்கிழமை உறவு தொடரும், சனி உறவு தொடரும், சனிக்கிழமை போயான்னு. சார் இன்றைக்கி சனிக்கிழமை தானே, என்றைக்கு ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு சனிக்கிழமை வர ஆரம்பிச்சோமோ கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு 51 கூட்டம் வந்திருக்குல்ல, இங்கே வந்தவெல்லாம் ஜெயிச்சிருக்கான்ல சார். இன்றைக்கி விஜய் சனிக்கிழமை போகிறாரு சார் மக்களை சந்திக்க. அவர்கிட்ட கேட்குறானுங்க, நீ சனிக்கிழமை அரசியல் பண்ண வரையே ஏன்னு. அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த அருண்ராம் தான் சொன்னார், சனிக்கிழமை போக சொன்னார், போனால் தொடரும்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை, நான் இன்னும் நல்லா வந்திருப்போம். நம்ம தான் சொன்னது அவருக்கு, சனிக்கிழமை போங்க மக்களோட தொடர்பு இன்னும் அதிகம் கிடைக்கும்னு. அவர் என்ன காரணம் சொன்னார், சனிக்கிழமை தான் லீவு அதனால் பார்க்க வந்தேன். சனிக்கிழமையாக லீவ் விட்றான், ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் விட்றான். சனிக்கிழமை தான்ப்பா அந்த பசங்க எங்கேயோ பிள்ளைங்களை கூப்பிட்டு வெளியில் போவோம், கம்முன்னு உடுப்பா. அதனால் இந்த 35 வயசுக்கு மேலே திருமணம் ஆகாத, 30க்கு மேலே 32க்கு மேலே திருமணம் ஆகாத ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும், தயவு செய்து அந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது சிம்பிள் டிப். இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, அதை வேணால் ஃபோனில் கேளுங்க. முக்கியமான இது உங்கள் அந்த பிரேக் த லாஸ், பிரேக் த ரூல்ஸ். அதை உடச்சிட்டு உங்கள் பொண்ணை உங்கள் மாப்பிள்ளை பார்க்க வரேன்றவனை சனிக்கிழமை வந்து பார்த்துட்டு போ, பிடிச்சா பிடிக்குது பிடிக்காடி போயான்னு சொல்லுங்கள், சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது, எண்கள் எப்பொழுது வேலை செய்யும்? மாயாஜால எண்கள் எப்பொழுது வேலை செய்யும்? எப்போ சார் வேலை செய்யும்? எனக்கு நாளைக்கே வேலை செஞ்சுட்டா பரவாயில்ல சார், இன்றைக்கே நிறையா பிரச்சனை இருக்குது. எண்கள் எப்போ வேணால் வேலை செய்யும். இந்த எண்களை பற்றி நாம் 2 விஷயம் சொல்கிறோம் தெளிவாக. எண்கள்
வாழ்க்கையில் முன்னால் நடந்த சம்பவத்தையோ பின்னால் நடக்க உள்ள சம்பவத்தையோ குறிக்காட்டும் அப்படின்றத நம்ம தெளிவாக ஒவ்வொருத்தரையும் சொல்கிறோம். இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமலாக்கத்துறை ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போய் ஒரு 30-40 காரை தூக்குனுச்சா? யார் வீட்டில்? துல்கர் சல்மான் வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டில் உடனே இதில் என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்னா, எங்கே நம்பர் ஓடினாலும் உடனே என் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடுது. அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம். நான் எந்த ஆராய்ச்சி இப்போ பெருசாக பண்ண வேண்டியதே இல்லை. எங்கள் டிவியில் அவங்க காரில் நம்பரை பார்த்தாங்களோ உடனே அதை ஃபோட்டோவை பிடிச்சி உடனே எனக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதில் பார்த்தா 0369, அந்த 0369 டெஸ்லாவோட நம்பர் 369. அதை அவர் மம்முட்டி வச்சுருக்காருன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் அமலாக்கத்துறை போய் டொப்புன்னு தூக்கிட்டான். இத்தனை காரை நீ லக்கி பாஸ்கர் மாதிரி விளையாடிட்டப்பா அப்படின்னு ஓட்டுன்னு ஓட்டி பிடிச்சிட்டானுங்க. இப்போ அதில் என்ன மேட்டர் சார், நம்ம என்ன சொல்ல வரோம், அந்த 0369 இது 2 பிரிப்போம். 0369 கூட்டுனா 18, இதுதான் நம்மளோட இது. அந்த 03ங்கிறது நார்மலான ஒரு விஷயம். இந்த 69ங்கிறது 03ங்கிறது மம்முட்டின்னா 69ங்கிறது அவர் பையன். ஃபுல்லாக கூட்டி வர்றது அவங்க ஃபுல்லாக அப்படி போவாங்க. இப்போ இந்த 69ங்கிறது நெருப்பில் காலை வைத்தல். டொப்புன்னு காலை வச்ச மாதிரி ஆகிப்போச்சா? 1. 2வது இந்த ஃபுல்லாக கூட்டினா 18 அப்படின்னும் போது எல்லாம் பால். ஒரே நாள் எல்லா வண்டியும் தூக்கிட்டு போயிட்டான். வந்தவன் 2 வண்டியை தான் தூக்கி இருக்கணும். எல்லா வண்டியும் உள்ள கணக்கு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கோர்ட்டில் போட்டு அவர் அதெல்லாம் வாங்கிக்கிறார், மற்ற வண்டி எல்லாத்தையும். இருந்தாலும் இந்த சம்பவம், இந்த நம்பர்ஸை எடுத்தது மம்முட்டி, ஆனால் இவன் பிடிச்சது துல்கர் சல்மானை. புரியுதுங்களா? அதனால் எப்போ வேணால் வேலை செய்யும், எப்போ தான் வேலை செய்யும்னு என்னால் கட்டாயம் சொல்ல முடியாது. எப்போயும் செஞ்சிடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல பீக்கில் இருக்கும்போதே நல்ல நம்பரை மாற்றிக்கோங்க, பிடிச்ச கதையை பிடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத ஒன்று நம்ம சொல்கிறோம். இதில் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி டிவியில் தமிழ்நாட்டு தொலைக்காட்சியில் ரொம்ப பிரபலமாக ஓடுற மேட்டர், நாடகத்தை விட பிரபலமாக போகிறது என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான். என்ன அவர் சொல்கிறாரு, என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிறது. அது என்ன காரணம் தெரியுமா? அவரோட கார் நம்பர் 1819, டாக்டர் ஐயா அவருடைய கார் நம்பர். அவருடைய ஆரம்ப காலம் முதல் இப்போ கூட அது அம்பாசிடரை ட்விட்டரில் போட்டிருந்தார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. அந்த ஃபோட்டோ அவர் போட்டதும் அதையும் போட்டு எனக்கு அனுப்பிட்டாங்க. அதுதான் அவர் முத பயன்படுத்தின நம்பர் 1819. அதே 1819 தான் தொடர்ந்து அவங்க எல்லா காலமும், அன்று என்னைக்கு பழைய அம்பாசிடர் இருந்துச்சோ அந்த டெவலப்மெண்ட் ஆக ஆக எல்லா நம்பருக்கும், எல்லா காருக்கும் அதே நம்பர் தான் வாங்குகிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 0055 ஒரு நம்பருக்கு மாறுறார். அந்த 0055ங்கிறது குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கும். இருக்குது, நம்ம ராஜன் நிலையில் அதில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அது வெளியில் வருது. இப்போ அந்த 18ங்கிறது எல்லாம் பால், 19ங்கிறது ஆளை ஏற்றி கீழே இறக்கிடுன்னு. அது சாதாரண கட்சியாக இருந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய லெவலுக்கு போய் இப்போது அது இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் கடமைப்படி நடக்க நன்றுன்னு, கடமைப்படி நடக்கணும்னு நான் அமைதியாக இருக்கணும்னு. அவர் அமைதியாக இருக்கார், கடமைப்படியாக நடக்கிறாரு, கடமைப்படி நடக்க மாட்டேங்கிறாரு. அதனால் என்னென்னா, இந்த நம்பர் எப்போ வேலை செய்யுங்கன்னா, அவருக்கு 84 வயசானாலும் செய்யும், யாருக்கு எப்போ எது ஆனாலும் நேரம் கெட்டுடுச்சுன்னா எல்லாம் சேர்ந்து வச்சு செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்பர்களை, வாகன எண், கைபேசி எண் எதனாலும் மாற்றி வச்சுக்கோங்க. கரெக்டாக போங்க, கரெக்டாக வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம எல்லா மீட்டிங்கும் நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறோம். திருப்பதியில் வியாழக்கிழமை கலெக்ஷன் எவ்வளோன்னு கேட்டிங்களா? வியாழக்கிழமை எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, எவ்வளோ பேரை பெருமாள் பார்த்தாருன்னு தெரியுமா? 64,000 பேர்த்த பார்த்துருக்காரு வியாழக்கிழமை. ரன்னிங் டைம் எவ்வளோ தெரியுமா? 16 மணி நேரம் அவரை பார்க்குறதுக்கு. கலெக்ஷன் 1 கோடி ரூபா. இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி அதிகம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆமாம், புரட்டாசி சனிக்கிழமை இன்னும் ஹவர்ஸ் அதிகமாகும். தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன், கவனியுங்க, உற்று கவனியுங்கள், இயக்குனரை மாற்றுங்கள். இந்த மாதிரி ஜோதிட சூட்சமங்கள்னு நம்ம பல விஷயத்தை நம்ம சொன்னாலும் நீங்கள் தெளிவாகணும். நீங்கன்னா எல்லாரும், இங்கே வரவர்கள், அங்கே காண்பவர்கள் அனைவரும். இப்போ காலம் மாறிடுச்சு. அடுத்து எந்த காலத்துக்கு போகிறோம்? இந்த 2K கிட்ஸோட சேர்ந்து AI அப்படின்னு ஒரு காலத்துக்குள்ளே போகிறோம். AI அப்படின்னு ஒரு டெக்னாலஜி.
அது என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணுது அப்படின்னா, பிறந்த தேதியை போட்டுட்டு இதுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுனா அது ஒரு 10 பேரை எடுத்து கொடுக்கும். இல்லை இதுக்கு தேதி என்னன்னு சொல்லு, என்ன பேர் வைக்கணும், என்ன நம்பரில் சொல்லுன்னா அது சொல்லும், எல்லாம் சொல்லும். ஆனால் அதுக்கிட்ட எங்ககிட்ட கேள்வி கேட்குற மாதிரி. யாருக்கிட்ட? சார் அந்த ஜோசியர் அந்த எண்ணில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் சார், இந்த நம்பரில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரேன்னு அந்த ஏஐ கிட்ட 2 தடவை கேள்வி கேட்டிங்கன்னா நீ போய் நல்ல ஜோசியக்காரனை பாருன்னு அதுவே சொல்லிடும். இதுதான் ஏஐ பண்ணும். புரியுதா சார்? நம்மலாம் பேண்ட் சட்டையோடு வாழ்ந்தது போய், பேனா பென்சிலோடு வாழ்ந்தது போய், எப்படியோ வாழ்ந்ததெல்லாம் போய் இப்போ எதோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? மொபைலோட மட்டுமா வாழ்கிறோம்? மொபைலோட வாழ்ந்தால் கூட கீபேடு ஃபோனில் நம்ம ஐயா வச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க, அதில் வாழ்ந்தால் கூட தப்பிச்சிக்கலாம். டேட்டாவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி திருடன் பெரிய திருடன், பேங்கை திருடுறவன், அக்கௌண்ட்டை திருடுறவன், கோல்டை திருடுறவன் எல்லாம் இல்லாமல் போய் டேட்டாவை திருடுறவன் ஆகிட்டான். டேட்டாவை திருடினா தான் இதாக வரானுங்க. இப்போ இந்த டேட்டாவை ஏஐ திருடி வைக்கி அதுதான் நமக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் போய் நான் 2 தடவை 32 இந்த சட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோட்டோவை போட்டுட்டிங்கன்னா 32 போட்டு அது எண்ணியவே எடுத்து கொடுக்கும். பார்த்துக்கோங்க. அதனால் என்னென்னா, தயவுசெய்து இந்த ஏஐ டெக்னாலஜி ஆகட்டும் எதுவாகட்டும் ஜோதிடத்திற்கு இணையாக இப்போ அது என்ன பண்ணுவது அப்படின்னா, இப்போ ஐயெல்லாம் உதயாதி நாளிகை காலத்தில் வந்தவர். நானும் உதயாதி நாளிகை இப்போ எனக்கு ஜாதகம் கற்றுக்கும் போது உதயாதி நாளிகை கணக்கிடுவது எப்படி, உதயாதி நாளிகை கணக்கிட்டுட்டு லக்னத்தை கணிக்கணும், லக்னத்துக்கு அப்புறம் தசாபுத்தியை கணிக்கணும். இந்த வேலையெல்லாம் கணக்காக உட்காந்து அதை ஒரு பாடம் நடத்தி அதுக்கு பாஸ் மார்க்கை போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு எடுத்து எழுதி கழிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ யாராவது கணிக்கிறீங்களா? சார் இப்போ பழைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தா அவனோட டைமை கண்டுபிடிக்கவே முடியாது. உதயாதி நாளிகை கன்வெர்ட் டு டைம், அதுக்கு அந்த டேட்டா போட்டு கன்வெர்ட் பண்ணால் தான் உதயாதி நாளிகையை டைமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த காலத்தில் இருக்கவன் தெளிவாக இருந்திருக்கான். இவன்கிட்ட டைமை சொல்லிட்டா இவனே எல்லா வேலையும் பண்ணிடுவானுங்கன்னு டைமையே சொல்லாத உதயாதி நாளிகைன்னு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளார வச்சுருந்துருக்காங்க. புரியுதா? டைமை நம்ம சும்மா போட்டது உடனே அது என்ன சொல்லுது? யோகி இவன், ஒரு ஸ்லாஷ் போட்டு அவயோகி அவன், கர்ணனாதான் இவன், அப்படி அவன் இவன் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து எல்லாவனையும் காட்டி கொடுத்துருது. சரி சார், அப்படியெல்லாம் காட்டி கொடுத்து நம்ம ஏதாவது தேறி இருக்கோமா, எதையாவது பயன்படுத்துகிறோமா? பார்க்குறதோட சரி, எதையும் செய்கிறதில்ல, கேட்குறதில்ல. முக்கியமாக ஜெயிப்பதற்கு மிக மிக முக்கியம் உழைப்பு மட்டும் இல்லை, தொடர்ச்சியான உழைப்பு. தொடர்ச்சியாக உழைக்கணும், தொடர்ச்சியாக அந்த செயலை செய்யணும். இப்போது நம்ம வேலை எப்படி இருக்குன்னா, இந்த 32 33 புக்கை வாங்கினதும் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போய் 100 கிலோ எடையிலேருந்து குறைக்கணும் அப்படிங்கிற வேகத்தில் ஒருத்தர் உள்ளே போகிறாரு. போயிட்டு ஃபீஸை கட்டிட்டு உடனே குறையுமா? ஒரு வாரம் செய்யணும், ஒரு மாதம் செய்யணும். அப்படி செஞ்சால் ஒரே மாதத்தில் 100 கிலோலேருந்து 70 கிலோ வருமா? வராது. 90 கிலோ வருமா? வராது. அப்படி தான் இது. ஒரு எண்களை மாற்றினா அந்த எண்ணை தப்பான எண்ணிலேருந்து மாற்றி விட்டுட்டு நல்ல எண்ணில் நீங்கள் பாட்டுக்கு பயணிக்க ஆரம்பியுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருக்கோம். அதை தான் இந்த புக்கு முழுக்க சொல்லியிருக்கோம். இந்த நிறையா பிரபலங்களை பற்றி சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாரும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிக மிக அவசியம் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறது, அடுத்தவனோட டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு தயாராகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நல்ல கதை கேளுங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. அனைத்தும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கோபிநாத் அப்படின்னு ஒருத்தர் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க சார். இப்போ நான் லைவில் பேசுகிறேன், இது லைவில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை முத்துப்பாண்டி ஐயா போய் என்ன பண்ணுவார்னா,
இந்த ஒரு 15 நாளுக்குள்ளார ஒரு தடவை ஒரு கட் பண்ணி நாங்கள் தனித்தனியாக பேசணுன்னு ஒரே ஒரு கட். ஐயா வணக்கம் ஆரம்பித்தது சொன்னது வரவேற்பு சொன்னதுலேருந்து எனக்கு சாலில் போடுற வரைக்கும் 2 கட் மட்டும் பண்ணிவிட்டு மீதி அப்படியே தூக்கி அப்லோட் பண்ணி விட்டுட்டு கிளம்பிடுவார். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடும். இதுதான் இங்கே நடக்கக்கூடிய எடிட்டிங் வேலை. இந்த கோபிநாத்னு ஒருத்தர், அதனால தான் நாங்கள், அதாவது நம்ம சாதாரணமாக இப்படி இருக்கோம். அந்த கோபிநாத்துங்கிறவர் என்ன பண்ணுறாரு, 8 மணி நேரம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை 20-30 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி விட்றாங்க. பேசினவனையும் கடைசியில் பேசினவனும் அவனில் பேசினவனையும் இதில் பேசினவனையும் கலந்து குத்தி கொதறி நாய்க்கு வேறு வேறு மாதிரி சிரிக்க வச்சவனெல்லாம் பண்ணி ஹைப்பை ஏற்றி டிஆர்பியை ஏற்றி அவர் எப்படி ஏறிட்டாரா? இது இவர் மட்டும்தான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா சங்கர், பாலா, இந்த இயக்குனர்னு சொல்கிறோம்ல, அந்த இயக்குனர்கள் எல்லாம் பெரிய தலை சேர்ந்த மேதாவி இயக்குனர்னு சொல்கிறவன் எல்லாம் 8 மணி நேரம் படத்தை எடுத்துகிட்டு போய் கேம் சேஞ்சர் படத்தை தூக்கிட்டு போய் 6 மணி நேரம் என்னவோ படத்தை எடுத்து கொண்டு போய் எடிட்டர் டேபிள் மேலே போட்டதும் எடிட்டரு இதை எப்படி நான் 3 மணி நேரம் சுருக்க முடியும், என்னால் சுருக்க முடியும், நான் படத்தை விட்டு வெளியில் போகிறேன்னு போயிருக்கான். நம்மளுடைய வாழ்க்கை 56 வருஷம். இந்த 56 வருஷத்தை எவ்வளோ நேரம் எடிட் பண்ணுறது? அத்தனையும் தேவையில்லாத ரீலாக இருக்கும். எந்த ரீலு? கணவன் ஒரு ரீல் எடுத்தா, சார் அவனை ஏன் சார் கேட்குறீங்க? புல்லன்னு எடுத்தா, சார் அதை ஏன் சார் கேட்குறீங்க? வேலைன்னு எடுத்தா அதை ஏன் சார் கேட்குறீங்க? எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டால் அந்த ரூமில் என்ன தான் இருக்கும்? எதுவுமே இருக்காது. புது படம் எடுக்கணும். புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து இந்த மாயாஜால எண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவரது வாழ்க்கையிலும், அது 916 கோல்டு ஆகட்டும், ஓகேவா, 91ங்கிறக்கூடிய அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன நம்பர் 1 காது கொடுத்து கேளுங்க. அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடாமல் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அடுத்த லைனுக்கு வாங்க. அடுத்து ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு கதை, ஒரு 6 மாதம் அந்த படம். சார் இப்போது நல்லா புரிஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது ஒரு படம் எடுக்க தனுஷ் 3 to 4 மாதம் பண்ணுவாங்க. 90 நாள், அதிகபட்சம் 100 நாள். 100 நாள் அந்த இயக்குனர் சொல்கிறத கேட்பார். நீங்களாம் ஒரு 100 மணி நேரம் கூட கேட்குறது கிடையாது. இந்த யூடியூப்பில் இவன் சொல்கிற பேச்சை கேட்க வேண்டியது, அடுத்த வீடியோவில் அடுத்தவர் என்ன சொல்கிறாரு உடனே அடுத்தது தாவறது. இப்படிலாம் தாவி எதையாவது ஜெயிக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம். தயவுசெய்து நந்தகுமார் ஐயாவை பார்த்து தாந்திரிக பரிகாரம் பண்ணி ஜெயித்தவங்க இருக்காங்க. தினேஷ் ஐயா கிட்ட போய் ஜெயித்தவங்க இருக்காங்க. என்கிட்ட வந்து ஜெயித்தவனும் இருக்காங்க. என்கிட்ட வந்து தோத்தவனும் இருக்கான். அவர்கிட்ட வந்து தோத்தவனும் இருக்கான். அங்கே போய் தோத்தவனும் இருக்கான். ஏன்னா அவரை முழுசாகவும் நம்பியிருக்க மாட்டான், என்னையும் நம்பியிருக்க மாட்டான், யாரையும் அவனே நம்பியிருக்க மாட்டான். புரியுதா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து உங்களை நீங்கள் நம்புங்கள், உங்கள் உழைப்பை நம்புங்கள், எண்களை நம்புங்கள், ஜாதகத்தை நம்புங்கள். வாழ்க்கையில் நம்ம சொல்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இன்றைக்கி சொல்லாமல் விட்டுருக்கோம். அதை இன்றைக்கி எண்ட் கார்டில் சொல்லிடலாம். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான், வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர், கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என கூறிக்கொண்டு இந்த 51வது மாதாந்திர கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்களை மாற்றுங்கள், எண்ணங்களை மாற்றுங்கள், எளிதாக வெல்லுங்கள், உறுதியாக நம்புங்கள் என கூறிக்கொண்டு எனது அலைபேசி எண் புது நம்பர், உங்களுக்காக புது நம்பர் 9751163232. சொல்கிறேன், 9751163232. ஏன்னா 32ல் இருக்கோம் இல்லையா, அதனால் 3232ன்னு இருக்கணும்னு ஒரு நம்பர் புதுசாக எடுத்து கொடுத்துருக்கேன். பழைய நம்பர்லேயும் கூப்பிடுங்க, இதுலேயும் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம். வழக்கம் போல் இந்த சினிமா சொல்லிட்டிங்களாண்ணா இந்த மாதம்? சரி, ஓகே. ஸோ வழக்கம் போல் அண்ணனோட பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த எண்களின் மாயாஜாலம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக உரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் மரியாதை செய்வார்கள்.
ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோடிகளில் பணம் கொடுக்கும் 32 to 33 மாயாஜால எண்களின் ரகசியங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: தொழில் வெற்றி தரும் எண்கள், வருமானம் மற்றும் லாபம் தரும் எண்கள், திடீர் அதிர்ஷ்டம் தரும் எண்கள், சகல பிரச்சனைகளை தீர்க்கும் எண்கள், 32 to 33 மொபைல் எண் சொல்லும் ரகசியங்கள், 32 to 33 பெயர் எண் கூட்டு எண் சொல்லும் ரகசியங்கள், 32 to 33 நிறுவன பெயர்கள் சொல்லும் ரகசியங்கள், 50க்கும் மேற்பட்ட வெற்றி பெற்ற சாதனையாளர்களின் உதாரண விளக்கங்கள். வகுப்பு ஆசிரியர் ராஜநிலை எண்கணித மற்றும் வாஸ்து ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள். மக்கள் தொடர்பு அலுவலர் PRO AUF சகாதேவ் எண்கணித மற்றும் வாஸ்து ஜோதிட மையம், சேலம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் 9344476783 மற்றும் 9952328832.